பவுலை ஆண்டவரை வழி நடத்துறதுக்கு 3 பேர். 1 ஸ்தேவான், அவனுடைய ஜெபம். 2வது அனனியாவுடைய வீடு சந்திப்பு. 3வது பர்னபா தேடி சென்று அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்தது. இது அனனியா கூட கட்டளையினால் போனான். ஆண்டவர் கட்டளையிட்டதுக்கு அப்புறம் நீ போன்னு சொன்ன பிறகு தான் போனான். முதல்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான் ஆண்டவர்கிட்ட. ஆனால் இந்த பர்னபாவிட்ட யாருமே நீ போப்பா சவுலை தேடுன்னு சொல்லல. பிரியமானவர்களே, நீங்களும் சபையில் விசுவாசிகளா இருக்கிறீங்களா? பாஸ்ட் வந்து சொல்லணும், அந்த விசுவாசி காணுமே போய் பாருங்க, முடியாம இருக்கிறாங்க பாருங்க, சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அறிவிப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்களே போய் தேட வேண்டும். போதகர் வந்து என்னை பார்க்கவில்லை, எங்கள் வீட்டுக்கு வரவில்லை, இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், அப்படி இருக்காதீங்க. That is not a sign of a matured believer. ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசிக்கு அது அழகு கிடையாது. பாஸ்ட் புதுசா வரவங்களை போய் பார்க்கட்டும், என்னை பார்க்காட்டி பரவாயில்ல அப்படி நினைக்கணுங்க. இந்த பர்னபாவுக்கு யாருமே கட்டளை போடல, போய் சவுலை தேடு என்று சொல்லி. அவன் கரிசனையினால் தேடினான். அப்படி கரிசனையோடு தேடுகிறவர்கள் அவங்க தாங்க ஆறுதலின் மக்கள். அதனாலதான் பர்னபாவுக்கு பேரு ஆறுதலின் மகன்.